தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் வந்து திமுக தான் முறைகேடா பயன்படுத்துது, குறிப்பா டிவிகே வாக்குல நீக்கிறதுக்காக திமுகவை இந்த கட்சிக்காரர்கள் போய் இந்த வேலையை செய்யறாங்க விஜய் சொல்றாரு. பாஜகவும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் அது அவங்க மைண்ட் செட் மாறல இன்னும். அதாவது டிஎம்கே எதிர்ப்புங்கிறது மட்டுமே ஒரு அளவுகோலா வைத்துக் கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அவங்க இன்னும் அரசியல் களத்துக்குள்ள முழுமையா வரல. அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, எதிர்க்க வேண்டிய பகை சக்தி எது, ஆதரிக்க வேண்டிய நட்பு சக்தி எது, ஜனநாயக சக்தி எது என்பதை கணக்கிலே கொண்டு அவர்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதுல திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்கு. அப்புறம் திமுக டிவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லுவது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இது ஏற்புடையதாக இல்லை. அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்துல ஸ்டிக் ஆன் ஆயிருக்குது. வெறும் திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை, அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை. ஆனால் நடிகர் நம்முடைய தேவைக்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை. அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டி காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. கூட போலான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஒரு 50 ஃபார்மும் ஒரு பிஎல்ஏவும் ஃபில் பண்ணி தரணும் கோரிக்கை வச்சிருக்கு தேர்தல் ஆணையம். ஆனா திமுகவை சார்ந்த பிஎல்ஏக்கள் கூட போறத அது என்ன முறைகேடான விஷயன்ற மாதிரி அந்த வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல திமுக பாருங்க போய் ஐஜாக் கொடுக்குன்னு சொல்லி பல விமர்சனங்களை நிகழ்த்திப்பாங்க. பிஎல்ஏ போலாம் கூட நாங்கள் மொத்தமே அதை எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்றோம். அப்புறம் நீங்க டிஸ்கஷனை நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. பிஎல்ஏ கூட போறதா கூட போக வேண்டாமாங்கிறதுக்குள்ள நாங்க நுழையில. எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தாதீங்கன்ற அதுக்குள்ள இருக்கிற நிறைய மறைமுக செயல் திட்டம் இருக்கு. அதனால அதை நடைமுறைப்படுத்த கூடாது என்பதுதான் எங்க ஸ்டாண்ட். நீதிமன்றம் இறந்திருக்கிறாங்க, பிஎல்ஓக்கள் இறந்திருக்கிறாங்க. பீகார்ல லட்சக்கணக்கில் வாக்குகள் போலி வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஊழல் நடந்த பிறகும் மாசு நடந்த பிறகும் நீதிமன்றம் பீகார் வழங்கி அதை தீர்ப்பு சொல்லாம உரிமை நீக்கப்படுது. அதுதான் உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இது போன்ற பொதுவான மக்கள் நிறுவனங்களை இன்றைக்கு பாஜக ஆட்சியாளர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். பல வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. பீகார் தேர்தலின் போது எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திய போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பலர், நாங்கள் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்ச நீதிமன்றத்திலே அதை எதிர்த்து தடை கோரி வழக்கு போட்டது இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டிலே இதை நடைமுறைப்படுத்த அறிவித்த உடனேயே திமுக வழக்கு தொடுத்திருக்கிறது. நாங்களும் இப்போது அதில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதுல எங்களுடைய கோரிக்கை பிரேயர் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய பிரேயர் எஸ்ஐஆர் தடை செய்யப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்பதுதான். அதே கோரிக்கை வலியுறுத்தி இதை மக்கள் போராட்டமாக மாற்றுகிறோம். அடுத்து நான் இன்னும் சில செய்திகளை சொல்லி முடிச்சிடறேன், இருங்க, அப்புறம் கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி. சீஃப் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் சொல்லிடுறாங்க பட்டியலிடப்பட்ட கிரிமினல் வேறு அவருடைய கருத்தை நான் ஏற்கவில்லை. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கிரீமி லேயர் என்பது ஓபிசி சமூகத்திற்கு கூட கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டங்கள். தொடர்ந்து நாங்கள் அதுதான் வலியுறுத்துறோம். கிரீமி லேயர் என்பது ஒரு சூழ்ச்சி, அது ஒரு சூது, சமூக நீதியை நீர்த்து போக செய்கிற ஒரு முயற்சி. அது ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களை கிரீமி லேயர் மூலம் சிதறடிக்க பார்க்கிறார்கள், பிரிக்க பார்க்கிறார்கள். இதுல ஒரு பெரிய சதி இருக்கிறது. ஆகவே கிரீமி லேயர் என்கிற கான்செப்டையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது. இருங்க 2 நாட்களுக்கு முன்பு நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஒருங்கிணைத்த கார்த்திகை வாசம் என்கிற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றேன். அந்த அமைப்பின் தலைவர் ஐங்கரநேசன் மற்றும் முன்னணி தலைவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று 2வது முறையாக இந்த நிகழ்விலே நான் பங்கேற்றிருக்கிறேன். 2018ஆம் ஆண்டு இதே போல கார்த்திகை மாதம் மரநடுகை மாதம் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் ஒழுங்கமைவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். அப்போது வடமாகாண சபையின் முதலமைச்சர் திரு விக்னேஸ்வர் அவர்களும் அதிலே பங்கேற்றார். நானும் கலந்து கொண்டேன். சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள்.
இப்போது 2025ஆம் ஆண்டு அதே அமைப்பு ஒருங்கிணைத்த அந்த நிகழ்வில் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்வை முடித்த பிறகு தமிழ் தேசிய பேரவை என்கிற ஒரு கூட்டணி, அதிலே தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான மக்கள் முன்னணி மற்றும் சில அமைப்புகள் சேர்ந்து அந்த பேரவையை உருவாக்கி இருக்கிறார்கள். அது ஒரு கூட்டணியாக இயங்குகிறது. அந்த கூட்டணியை சார்ந்த சில தலைவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னை நேரிலே வந்து சந்தித்தார்கள். அந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக நான் பார்க்கிறேன். அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்னவென்றால், விரைவில் இலங்கை அரசு புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அனுரா திசாநாயக்கா குடியரசுத் தலைவராக இருக்கிற, இலங்கை அதிபராக இருக்கிற அவர் புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் எண்ணத்தில் இருக்கிறார். அதற்கான குழு விரைவில் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த சூழலில் ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்கும் வகையில் புதிய அரசமைப்பு சட்டத்தில் சமஷ்டி ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும். அதாவது ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், தமிழர்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டத்தை யாத்திட வேண்டும். அதற்கு இந்திய அரசு உரிய அழுத்தத்தை இலங்கை அரசுக்கு தர வேண்டும். இந்திய அரசு தலையிடுவதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து, இந்திய ஒன்றிய அரசு ஏற்கனவே ராஜீவ்காந்தி அவர்களின் தலைமையில் உருவான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டெவால்யூஷன் ஆஃப் பவர் என்கிற கான்செப்ட், அந்த கருத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கு முழுமுற்றான அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டத்தை யாத்திட வேண்டும். அதற்கு இந்திய ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்துள்ளார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். நேரிலும் சந்தித்து அவரிடத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறேன். ராஜீவ்காந்தி அவர்களின் காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தத்தில் சொன்னபடி 13வது திருத்தம் அமையவில்லை. ஏற்கனவே அவர்கள் 13வது திருத்தத்தை அரசமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அது எந்த அதிகாரத்தையும் ப்ராவின்சியல் கவர்மெண்ட் என்கிற மாகாண ஆட்சி நிர்வாகத்திற்கு வழங்கவில்லை. எனவே 13வது திருத்தத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லை. அதை நடைமுறைப்படுத்த நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் உருவாக்கிய அந்த ஒப்பந்தம் தமிழர்களுக்கான முழு அதிகாரத்தை வலியுறுத்துகிறது. அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த இந்திய ஒன்றிய அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களின் கோரிக்கை. அதிலே அவர்கள் தெளிவுபடுத்த விரும்புவது, அந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது யூனிட்டரி கவர்மெண்ட் என்கிற ஒற்றையாட்சி முறையாக இருக்கக்கூடாது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்கிற அடிப்படையில் அது அமைய வேண்டும். இந்தியாவிலே இருப்பது குவாசி ஃபெடரல் என்கிற ஒரு ஆட்சி நிர்வாக முறை. மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும்
இந்திய ஒன்றிய அரசு கூடுதலான அதிகார வலிமை கொண்டதாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் குவாசி பெடரலாக இல்லாமல் ஒரு முழுமையடைந்த கூட்டாட்சி முறையை, அதுதான் அவர்கள் சமஷ்டி முறை என்கிறார்கள், கூட்டாட்சி முறையை இலங்கையில் கொண்டு வருவதற்கு புதிதாக தயாரிக்கப்பட உள்ள அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெறச் செய்ய வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கு அந்த பொறுப்பு உண்டு, கடமை உண்டு. ஏற்கனவே ஒப்பந்தம் அந்த அடிப்படையில் தான் போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்கிறோம். அதனை நடைமுறைப்படுத்த இந்திய ஒன்றிய அரசு தயாராக வேண்டும். ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்போது செய்யப்பட்ட 13வது திருத்தத்தை நாங்கள் ஏற்கவில்லை. அது எங்களுக்கு எந்த அதிகாரத்தையும் தரவில்லை என்ற கருத்தை அவர்கள் என்னிடத்திலே முன்மொழிந்தார்கள். இந்த ஊடக சந்திப்பின் மூலம் இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், ஈழத் தமிழர்களின் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். புதிதாக இயற்றப்படவிருக்கிற இலங்கை நாட்டுக்கான அரசமைப்பு சட்டத்தில் ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர் ஈழத்தமிழர்களுக்கான முழு அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் அமைந்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அடுத்து திருகோணமலையில் நான் யாழ்ப்பாணம் சென்று வந்த அடுத்த நாள் புத்தர் சிலை ஒன்றை பொதுமக்கள் கூடும் இடத்திலே வைத்திருக்கிறார்கள். எதிர்ப்பு வந்ததும் காவல்துறையினர் அதனை அகற்றியிருக்கிறார்கள். அதன் பின்னர் நாடாளுமன்றத்திலே பிரேமதாசா கட்சியை சார்ந்தவர்கள், எப்படி நீங்கள் சிலையை அகற்றலாம், இது புத்தர்களுக்கான தேசம், பௌத்த மதத்திற்குத்தான் முதல் இடம் உண்டு, எனவே அகற்றிய சிலையை உடனே அங்கே வைக்க வேண்டும் என்று குரல் எழுப்ப உடனடியாக அந்த சிலை அதே இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. புத்தரை தங்களின் ஆக்கிரமிப்புக்கான ஒரு கருவியாக சிங்கள பௌத்த பேரினவாதிகள் பயன்படுத்துகிறார்கள். தமிழர்களின் தாயகமாக உள்ள வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஆங்காங்கே புத்தர் சிலைகளை நிறுவி தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பதும், கலாச்சாரத்தை, தமிழர்களின் நீண்ட நெடிய பாரம்பரியத்தை சிதைக்கிற நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்களின் ஆளும் வர்க்கத்தின் இந்த தமிழர் விரோத போக்கை வன்மையாக கண்டிக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இதிலும் உடனடியாக தலையிட வேண்டும். இதுபோன்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை, கலாச்சார படையெடுப்பு நடவடிக்கைகளை சிங்கள அரசு கைவிட வேண்டும் என்பதை இந்திய அரசு சுட்டிக்காட்ட வேண்டும், வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தூய்மை பணியாளர்களுக்காக வேண்டி தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் இன்றைய நிலையில் தங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் சொல்லி சென்னை மாநகராட்சியை வலியுறுத்தி போராட்டத்துல பல கட்டமா ஈடுபட்டு வந்தாங்க. இப்போ கோர்ட்டு வழங்கிக்கிறபடி 4 பெண் தூய்மை பணியாளர்கள் அம்பத்தூர்ல கால வரையற்ற உண்ணாவிரதம் இருந்து சொல்றாங்க. இன்னும் தமிழக அரசு இவங்க மேல எவ்வளவு கவனம் செலுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே இந்த பிரச்சனையை முதலில் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அவர்களின் கோரிக்கையை ஜனநாயகபூர்வமான முறையிலே அணுக வேண்டும். அந்த 2 ஜோன், அந்த பகுதிகளில் வேலை செய்யக்கூடியவர்களை அப்படியே நிரந்தரப்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிதாக ஆட்கள் தேவைப்பட்டால் அவுட் சோர்சிங் முறைப்படி எடுத்துக்கொள்ளலாம். போராடுகிறவர்கள் அதற்கு இணங்குகிறார்கள் என்பதை நாங்கள் எடுத்துச் சொன்னோம். அதை பரிசீலிப்பதாக அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரவில்லை என்பது கவலை அளிக்கிறது. முதல்வரை நான் மறுபடியும் சந்திக்கிற போது இந்த பிரச்சனை குறித்து வலியுறுத்துவேன். பீகார் தேர்தலில் உலக வங்கியில 14,000 கோடி கடன் வாங்கி தேர்தல் நடத்தினதா கணக்குல வெளியிட்டிருக்காங்க. வேறு ஒரு திட்டத்திற்காக உலக வங்கியின் மூலம் பெற்ற பணத்தை தேர்தல் ஆதாயம் கருதி குடும்ப பெண்களின் வங்கி கணக்கில் தலா 10,000 அவர்கள் உதவித்தொகையாக வழங்கியது இப்போது வெளியாகி இருக்கிறது.
இது தேர்தலுக்கு முன்பே தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் தேர்தலை கருத்தில் கொண்டுதான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று பலரும் உறுதிப்படுத்துகிறார்கள். இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தை சிதைக்கிற நடவடிக்கை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்குகிற நடவடிக்கை, மக்களை விலை கொடுத்து வாங்கிவிடலாம், ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்கக்கூடாது என்று ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்குகிற ஒரு முயற்சி. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. எஸ்ஐஆர் மூலமாகத்தான் பீகாரில் வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் மூலமாக எஸ்ஐஆர் மேற்கொண்டதுனாலதான் பீகார்ல வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு. அதை வந்து தமிழ்நாட்டுல வந்து செயல்படுத்துறதுனால என்ன அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பீகாரில் செய்ததை போல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதை தடுப்பதற்காகத்தான் ஜனநாயக சக்திகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மக்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறைகூவல். வாக்கு பதிவு சதவிகிதத்தை உயர்த்துவது மட்டுமே அவர்களின் நோக்கம் இல்லை. தில்லுமுள்ளு செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அவர்களின் நோக்கம். அவர்களுக்கு எந்த விதமான வாக்கு வங்கி ஆதாரமும் இல்லாத நிலையில், வலிமை இல்லாத நிலையில் தமிழ்நாட்டிலும் ஆட்சியை பிடிப்போம் என்று எந்த துணிச்சலில் பிரதமர் வரையில் பேசுகிறார்கள். அப்படி அவர்கள் பேசுவதிலேயே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை, சதித்திட்டம் இருக்கிறது என்பதை யூகிக்க முடிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் தில்லுமுள்ளு நடவடிக்கைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு என்றால் அது அரசியல் காரணங்கள் என்று விமர்சிக்கப்படலாம். பொதுமக்கள் இதில் விழிப்பாக இருந்து இதை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். நாளை மறுநாள் வந்து புதிய கட்சி வந்து உதயமாகிறது. மல்லை சத்யா அவர்களுக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நாளை கட்சி வந்து முத்தமை பேரவையில் கட்சி தொடங்கட்டும். கட்சி தொடங்கின பிறகு 27ஆம் தேதி வழக்கம் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆவடியில் மாவீரர் நாள் நிகழ்வு நடைபெறும். கூட்டணி ஆட்சி